அன்பு வந்து ரூமுக்கு வந்து அவங்க தம்பி வந்து கூட்டின்னு வந்து விடுறாரு. "டேய் இங்கே பாருண்ணா, நீ வந்து அண்ணிக்கிட்ட ரொம்ப நல்லா அன்பா நடந்துக்கணும் புரியுதா?" அப்படின்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா ரூமில் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருக்கா. அதை பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆயிரு. ச்சே, என்னோட லைஃப் எப்படிலாம் நான் ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சேன், கடைசியில் இப்படி இருக்கே, நிம்மதி இல்லையே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகி அன்பு அப்படியே டென்ஷனாக உட்காந்துருக்காரு. இங்கே கண்மணி வந்து ரொம்ப அலங்காரம்லாம் பண்ணி ரொம்ப அழகாக வந்து கண்மணி டெக்கரேஷன்லாம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சிவகாமி வந்து அனுப்புகிறாங்க. "இங்கே பாரு கண்மணி, அன்பு வந்து கொஞ்சம் கோவமா பேசினாலும் நீ தான் அனுசரித்து போகணுமா" அப்படின்னு. "எனக்கு புரியுது அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் வந்து பார்த்துப்பேன்" அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நம்ம கண்மணி சொல்லிட்டு போகிறாங்க. ரொம்ப பொறுப்பான பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய் விடுறாங்க. இங்கே வந்து பால் சொம்போட வந்து வரதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாரு அன்பு. உடனே கண்மணியை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுறாரு, போனோடனே வந்து கண்மணி உள்ளே வந்தோடனே வந்து கதவை தாப்பல் போகிறாரு. கண்மணி வைக்கப்படுறாங்க. உடனே பார்த்துட்டு அப்படியே வந்து செம்ம காண்டாவது. "என்னது இது?" அப்படின்னு கேட்குறாரு. "பாலுங்க, அத்தை கொடுக்க சொன்னாங்க" அப்படின்னோடனே. பாலா? வை வை, உனக்கு குடிக்கணுன்னா கூட குடிச்சிடு" அப்படின்றாரு. "இல்லைங்க, உங்களுக்கு கொடுத்தது தான் நான் குடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, என்னை ஆசீர்வாதம் பண்ண" காலில் விழுறாரு. "அம்மா, காலை வராமல் இருந்தால் பார்த்தா நீ காலில் வேறு விழறியா?" அப்படின்னு ஒன்றும் புரியாமல் பேசுகிறாங்க. "என்னங்க நீங்கள், நானும் பார்த்துட்ருக்கேன், என்கிட்ட அன்பாகவே பேச மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட ஒரு காலத்தில் எவ்வளோ அன்பாலாம் பேசிகிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "எனக்கு என்ன ஆச்சா? நீ ஏமாத்துறதெல்லாம் ஏமாற்றிட்டு ஒன்றுமே தெரியாமல் நடிப்பேன், நான் வந்து உன்னை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? எப்படி உன்னால் இப்படிலாம் வந்து யோசிக்க முடியுது, எப்படி இப்படிலாம் நடிக்க முடியுதுன்னு எனக்கு தெரில, உனக்கு நடிப்பெல்லாம் கைவந்த கலையாக இருக்கே" அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே பார், உனக்கு நல்லாவே தெரியும், உன்னை நான் விரும்பவே விரும்பலை, நான் விரும்பினதெல்லாம் அந்த வெண்ணிலாவை தான் சொல்லிட்டு நீயும் அவளும் சேர்ந்து என் வாழ்க்கையை இப்படி ஏமாற்றிட்டு 2 பேரும் ரொம்ப நல்லவங்க நடித்தா நல்லவங்களாயிடுவீங்களா நீங்கள்?" அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடை, "நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன விரும்பலையா? வெண்ணிலாவை தான் விரும்புனீங்களா?" "ஆமாம், பின்ன உன்னை நான் விரும்பினேன், நான் வெண்ணிலாவை தானே விரும்பினேன், நீ தானே வெண்ணிலா வந்து நான் விரும்பினேன் தெரிஞ்சுக்கிட்டே வந்து என்கிட்ட வந்து கேம் ஆடிட்டு இருந்தேன், என் ஃபோனில் வெண்ணிலா மாதிரி பேசி, எனக்கு தெரியாது நினச்சிருக்கியா? நீயும் வெண்ணிலாவும் சேர்த்து போட்ட ட்ராமான்னு எனக்கு நல்லாவே தெரியும். வெண்ணிலாக்கிட்டே என் லவ்வை சொன்னேனே, அவள் என்னை என்ன சொல்லி ரிஜெக்ட் பண்ணான்னு உனக்கு தெரியுமா? நான் நோயாளியா, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கான், அதனால் அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னான். அதுக்கெல்லாம் காரணம் யார்? நீ தானே" அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. "இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, இந்த விஷயம் எனக்கு எதுவுமே தெரியாது, பத்தாவது வெண்ணிலா இப்போலாம் பேசக்கூடிய பொண்ணே கிடையாது, நீங்கள் ஏதோ தப்பாக புரியுங்க, என்னை பற்றியும் வெண்ணிலா பற்றி ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஏன், எனக்கு நல்லா தெரிஞ்சு இப்போ கூட உன் ஃப்ரெண்டும் நீயும் ரொம்ப நல்லவங்களா? அப்போ நான் ரொம்ப மோசமானவனா? இங்கே பார், நீங்கள் எப்போ 2 பேரும் வந்து காதல் நாடகம் போட்டு என்னை ஏமாத்துறீங்களோ அப்போவே உங்கள் 2 பேரையும் பார்த்தாலே எனக்கு பிடிக்காம போச்சு. என்னோட நேரம் நல்லா இல்லை, அதனால தான் என் அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னோன்னு நான் கல்யாணம் பண்ணேன். இப்போ கூட என் அம்மாக்காக மட்டும்தான் உன் கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன், மற்றபடி எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் வேணால் பொண்டாட்டியாக இருக்கலாம், ஆனால் இந்த ரூமுக்குள்ளே நீயும் நானும் வேறு யாரோ, புரியுதா?" அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே கண்மணி முடிச்சுட்டு இருக்கிற. "நான் சொல்கிறத கேளுங்கங்க, என் மேலே எந்த தப்புல அழுறாங்க. இங்கே பார், இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி வந்து நீ நல்லவன்னு சொல்லிட்டு சொன்ன, செம்ம கடுப்பாயிடுவேன் நான் சொல்லிட்டேன். இங்கே பார், உன்னை பற்றி எனக்கு தெரியும், அந்த வெண்ணிலா பற்றி எனக்கு தெரியும், 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணி என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு பேசுகிறீங்களா பேச்சு? உன்னை உன்னை என்ன பண்ணுறது எனக்கே தெரியல, அந்த வெண்ணிலா கூட நான் மன்னிச்சிடுவேன், ஆனால் உன்னை எக்காரணம் கூட மன்னிக்க மாட்டேன், ஏன்னா அவள் துரோகினா, நீ நம்பிக்கை துரோகி" அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து ஒன்றுமே புரியல நம்ம வந்து கண்மணி ஒன்றும் புரியாமல், "ஏங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, உங்ககிட்ட எதுவும் நான் பேச தயாராக இல்லை, இதுக்கப்புறம் ஏதாவது பேசினேன் அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட் மேலே படுத்துக்கிறாரு. கண்மணி இங்கே உட்காந்து அழுதுட்டுருக்காங்க.